சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சென்னை அண்ணா சாலையில் பல்லவன் இல்லம் அருகே உள்ள பல்லவன் நகர் குடியிருப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கட்சியின் மாணவர் முற்போக்கு கழக மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம் தலைமையிலும் துறைமுகம் தொகுதி செயலாளர் வில்லாளன் வட்ட செயலாளர் முனியன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்டு சாதிமத பேதங்கள் கலைந்து சமத்துவத்தை பறைசாற்றும் வகையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக சிறியவர்கள் பெரியவர்கள் என தனித்தனி பிரிவுகளாக ஏராளமான போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தப்பட்டது. இதில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு, சேப்பாக்கம் தொகுதி செயலாளர் வெங்கடேசன், ஜெய்சங்கர், பார்த்திபன், ஸ்ரீகாந்த், அனில்குமார், முருகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சமத்துவ பொங்கல் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எல்லோரும் கூடி பொங்கலிட்டு இந்த நிகழ்வை சிறப்பித்து அவரவர் வீட்டு முன்னால் கோலமிட்டு அந்த கோலத்திலே எந்த கோலம் சிறந்த கோலம் என்று தேர்வு செய்து அதற்கு பரிசுகள் வழங்கி இந்த பகுதியில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் போட்டிகள் வைத்து அந்த போட்டிகளில் வென்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக இந்த பல்லவனர் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாணவர் முற்போக்கு கழகத்தினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து அனில், ஸ்ரீகாந்த், திமுக வட்ட துணை செயலர் அக்கா அவர்கள் இணைந்து பகுதி துணை செயலர் அக்கா அவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்விலே மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு, சேப்பாக்கம் தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் வெங்கடேசன், வட்ட செயலாளர்கள் ஜெய்சங்கர், லோ முருகன், விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து சனாதன சக்திகளை ஊக்குவித்து மதவாத சாதிவாத போக்குகளை கடைபிடித்து வரும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக இந்த நிகழ்வுகள் நாங்கள் பார்க்கின்றோம். இதுபோன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் வைப்பதன் மூலம் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம், சனாதன சக்திகளுக்கு எதிராக திரண்டு நிற்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதன் மூலமும் புரட்சிகர ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே மலர்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதை இந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கும் விதத்திலும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதன சக்திகளை வேறறுத்து புரட்சிகர ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்காக வருகிற 23ஆம் தேதி திருச்சி மாநகரிலே தேசம் காப்ப மாநாடு என்கிற மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அறைகூவல் எடுத்து அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் குடும்பமாக கலந்து கொள்ள இருக்கின்றோம். மற்றும் மதசார்பற்ற சக்திகள், ஜனநாயக சக்திகள், தோழமை கட்சிகளுடைய அனைத்து உறுப்பினர்களும் குடும்பமாக கலந்து கொண்டு குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் திரண்டு எழுச்சி தமிழருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதத்தில் தேசம் காப்ப மாநாட்டில் திருச்சி மாநகரத்தையே திணற வைத்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சனாதன சக்தியான பாஜக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் சவாலையும் வழங்க வேண்டும் என்ற முனைப்போடு காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளாகத்தான் இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு அனைத்தும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடக்கும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சேலம் கிழக்கு மாவட்ட வாழப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட நெறியாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டிற்கு வாகனம் எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கட்சியின் தோழர்களுக்கு மாநாட்டு துண்டறிக்கை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு வாழப்பாடி ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், முல்லை வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முத்து, மாவட்ட துணை செயலாளர் ரஷ்யா ரவி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக
செயலாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய செயலாளர் மணியன், மாவட்ட அமைப்பாளர்கள் வேல்மணி, ராஜதுரை, வாழப்பாடி நகர செயலாளர் ராமமூர்த்தி, அயோத்தியா பட்டணம் பேரூர் செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாட்டு வழக்கு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சேரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக மரக்காணம் சாலையில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் பிரச்சார பயணம் மேற்கொண்டு பின்பு காந்தி சிலை அருகே பேரணி முடித்து வைக்கப்பட்டது. அப்போது மாவட்ட துணை செயலாளர் தனசெலியன், மயிலம் தொகுதி செயலாளர் செல்வச்சீமான், தொகுதி துணை செயலாளர் நாவரசு, மாநில செயற்குழு உறுப்பினர் அமுதவன், மாநில துணை செயலாளர் கார்வண்ணன், வடிவேல், பிரபாகரன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சீகா, கோமகன், சாரதி, தமிழ் ஆதவன், சுந்தனி வேந்தன், அகூர் வேந்தன், மரக்காணம் நகர செயலாளர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மகளிர் அணி பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விழா நடைபெற்றது. இதில் புதிதாக பதவியேற்ற மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அங்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சிதம்பர நகர செயலாளர் நாகராணி, திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் அமுதமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் ஓசூர் கிராமத்தில் பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. மாவட்ட செய்தி தொடர்பாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இணைச் செயலாளர் நந்தன், ஒன்றிய துணை செயலாளர் சேகர் மற்றும் சங்கர், சாமிக்கண்ணு, சிவகாமி, செல்வரசு, பிச்சை பிள்ளை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி மாநில செயலாளர் வீரசெங்கோலன் ஏற்றி வைத்து கட்சி தொண்டர்களுக்கு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் போது எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள் கல்வெட்டுடன் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை திருமா பயிலகம் அரசூர் கிராமத்தில் அமைப்பது, தேசம் காப்போம் மாநாட்டிற்கு குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் வடக்கு பகுதியில் அசூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் முகாம் சார்பாக அரியலூர் டு பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். எதிர்வரும் 23ஆம் தேதி திருச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள எழுச்சி தமிழர் தலைமையில் தேசம் பாதுகாப்பு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டை ஒட்டி இன்று இந்த சாலையிலே விடுதலை சிறுத்தை கட்சியை கொடியை ஏற்றப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட சார்பாக தேசம் காப்போம் மாநாட்டிற்கு 50,000 பேர் மாவட்ட சார்பாக கலந்து கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான முன்னோட்ட பணியாக தான் இன்று இந்த கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதற்கான 50,000 மக்களை திரட்டுவதற்கு மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் முனைப்பு காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திரட்டுவதற்கான வேலையை முனைப்பு காட்டுகிற வகையில் இந்த கொடி ஏற்றப்பட்டுள்ளது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தேசம் காப்போம் மாநாடு நடத்தக்கூடாது என்றும் மாநாட்டிற்கு செஞ்சியில் இருந்து வாகனங்கள் செல்லக்கூடாது என்றும் மிரட்டல் விடுத்தவரை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்று கூடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு கொடுத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டை சீர்குலைக்கின்ற நோக்கில் சில விஷமிகளை ஒருங்கிணைத்து பல்வேறு பிரச்சனைகளை ஆங்காங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மேலும் எமது நகரத்தின் செஞ்சி நகரத்தின் பொறுப்பாளர்களை, நகர செயலாளரையும் பொருளாளரையும் கொலை செய்துவிட என்று கொலை மிரட்டல் விட்டுக் கொண்டிருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று வெடிகுண்டு போட்டு விடுவேன், நான் பிஜேபியை சார்ந்தவன், எனக்கு மோடியை தெரியும், எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கங்கே மாமூலிலும் ரவுடி தொழிலிலும் ஈடுபட்டுக் கொண்டு கடந்த 10 வருட காலமாக இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது இன்று வேளையில் எந்த தேச துரோகமோ இல்லது குண்டர் சட்டமோ பாயவில்லை என்பது எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாடு
மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற இருக்கின்ற காரணத்தால் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் இதிலே பங்கு பெறக்கூடாது என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி அருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தீவிரவாதத்தை இங்கே செயல்முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி இங்கே ஒடுக்கின்ற போக்கிலே காவல்துறையுடைய உதவியோடு இந்த அரசாங்கத்தையும் எங்களுடைய விடுதலை சிறுத்தையும் அச்சுறுத்துகின்ற வகையிலே வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்து முன்னணியுடைய ராஜா என்கிற ஜெயமூர்த்தி அவர்களை இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை உடனடியாக தேச விரோத பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் குண்டர் சட்டத்திலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாட்டிற்கான சுவர் விளம்பரங்கள், துண்டு பிரசுரங்கள், போஸ்டர்கள் என மாநாட்டிற்கான தீவிர பணிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்னம், மாநாட்டிற்கான சுவர் விளம்பரங்கள் ஏற்கனவே அனைத்து பகுதிகளிலும் நிறைவுற்ற நிலையில் கடந்த மாதம் தமிழக அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறி சுவர் விளம்பரங்கள் அனைத்தையும் காவல்துறையினர் அகற்றியதாக குறிப்பிட்டார். மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தடைகளை மீறி சுவர் விளம்பரங்கள், போஸ்டர்கள், பிளக்ஸ் பேனர்கள், துண்டறிக்கைகள், சுற்றறிக்கைகள், தொலைக்காட்சி விளம்பரங்கள் என அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த பணியில் கட்சி நிர்வாகிகள் தமிழ்வாணன், ஜோதி முருகன், சிவனேசன், ஆண்டவன், கருத்தையன், சையது, இப்ராஹிம், நிஜாமுதீன், ஜாபர் சேட், அலாவுதீன், முத்துசாமி, செல்வராஜ், மணிபாரதி, அம்பேத் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனவரி 23ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே திருச்சியிலே நடைபெற இருக்கிற சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து தேசம் காப்போம் மாநாட்டிற்காக தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் பள்ளி தொழுகை முடிந்த பிறகு வெளியேறுகிற அனைத்து இஸ்லாமிய தொப்புள்கொடி உறவுகளுக்கும் தேசம் காப்போம் மாநாட்டிற்காக நீங்களும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அனைத்து பள்ளி தலைவர்களும் பள்ளியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறுகிற சனாதன பயங்கரவாத கும்பலை எதிர்த்து நடைபெறுகிற மாநாடு வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு தேனி கிழக்கு மாவட்டத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்களிலே பயணம் செய்வோம் என்று களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி 23 தேசம் காப்போம் மாநாட்டிற்காக ஏற்கனவே டிசம்பர் 10ஆம் தேதி அறிவித்திருந்த மாநாட்டிற்காக எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்களை எல்லாம் காவல்துறையினர் அத்துமீறி அளித்த பின்பு மீண்டும் காவல்துறை அளித்த இடங்களிலெல்லாம் இன்று மாநாட்டினுடைய சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத காவல்துறை மீண்டும் நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள மேலவாசல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மேலவாசல் செங்குட்டுவன், மன்னை ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், நகர பொருளாளர் சேரன் தீபக், ஒன்றிய துணை செயலாளர் சேரன் ராஜா உள்ளிட்ட நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாட்டிற்கான சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளது. விவசாய தொழிலாளர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா ஏற்பாட்டில் எலவனாசூர் கோட்டை நகரம் முழுக்க 10க்கும் மேற்பட்ட இடங்களில்
தேசம் காப்போம் மாநாட்டிற்கான சுவர் விளம்பரங்கள் கட்சி நிர்வாகிகள் செய்துள்ளனர். அப்போது தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் காசி, ஒன்றிய துணை செயலாளர் அரசன், ஏழுமலை, வீரமணி, சதாசிவம், பிரசாந்த் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விளம்பரங்களை மிக சிறப்பாகவும் செய்து முடித்தனர். அதேபோன்று மாநாட்டிற்கு அந்த பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பொதுமக்களை அழைத்து வருவது எனவும் அவர்களுக்கு தேசம் காப்போம் மாநாட்டிற்கான அடையாள பணியன்கள் கொடுப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகில் உள்ள மாவிடந்தல் கிராமத்தில் தலித் மக்கள் பொதுக்குளத்தில் குளிப்பது சம்பந்தமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அதிக அளவு மதுபோதையில் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி தலித் மக்களை தாக்குவிட்டு காலனி பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தினர். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி விருதாச்சலம் காவல்துறையினரிடம் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் மணிவாசகம், வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதி பாசு, விருதாச்சலம் தொகுதி செயலாளர் 5000, நகர ஒருங்கிணைப்பாளர் வேமா அருள், கம்மாபுரம் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் புகார் மனு அளித்தனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாவிடங்கள் கிராமத்தில் நேற்று மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எஸ்சி பகுதியில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் போட்டோ வைத்து மாலை அணித்திருந்தனர். நேற்று மாலை அதே பகுதியை சார்ந்த வன்னியர் இளைஞர்கள் சில பேர் சென்று அந்த போட்டோவை காலால் எட்டி வதைத்து போட்டோவை உடைத்து தள்ளினர். இதை கேட்ட ஆதிதிராவிட பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு இல்லாமல் 5 வீடுகளை சூறையாடி மூட்டை அடித்து உடைத்திருக்கின்றனர். இதை காவல்துறையில் நாங்கள் இப்பொழுது புகார் தெரிவித்துள்ளோம். அதோடு மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தையினுடைய கொடிகம்பத்தை வன்னியர் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் 17 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்திருக்கின்றனர். அந்த விடுதலை சிறுத்தையின் கொடிகம்பத்தை தாக்கப்பட்டதை உடைத்து சாய்க்கப்பட்டதை கண்டித்து நாங்கள் ஆய்வாளரிடம் முறையிட்டு ஒன்றிய செயலாளர் மணிவாசன் தலைமையில் புகார் மனு அளித்துள்ளோம். அதன் மீது மேல் நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் உறுதியளித்தின் அடிப்படையில் புகார் மனுவை பெற்றுக்கொண்டார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரியலூர் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது. மாவட்ட வணிகர் அணி துணை அமைப்பாளர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் கீழப்பட்டு, மையனூர், மைக்கேல்புரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர். தமிழர் திருநாளை வெகு விமரிசையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழிவந்த மாணவர்கள் நாங்கள் அன்னார் எழுச்சி தமிழ் ஆணைக்கிழங்க மிக சிறப்பாக அரியலூர் கிராமத்திலே இந்த விளையாட்டுப் போட்டி, கபடி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்ட இந்த போட்டியானது தலைவர் மற்றும் தமிழரின் ஒப்பற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவாக நடைபெறுகிறது. மேலும் இந்த கிராமத்திலே விழிப்புணர்வாக தமிழர் திருநாளை, தமிழர் வீர விளையாட்டான கபடி போட்டியினை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக சாதி வெறியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புகுந்து அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தி அங்கிருந்த 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். மேலும் சாதி வெறியர்கள் நடத்திய தாக்குதலில் தலித் மக்கள் 5 பெண்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் அன்பரசும் படுகாயமடைந்தார்.
செய்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலித் மக்களை தங்கள் கட்டுக்குள் வைக்கவே சாதி வெறியர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனிடையே தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் வில்பநகர் 4வது வார்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. கடலூர் தொகுதி செயலாளர் அறிவுரை நம்பி தலைமையில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் தேசம் காப்போம் மாநாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். புரட்சியாளர் நம்மை தலைநிமிர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய ஆசியுடன் வாழும் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சமத்துவ பொங்கல் நாங்கள் வில்லூர் நகரில் கொண்டாடினோம். பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் களப்பணி ஆற்றிடுவோம். இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வில்லூர் நகர் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை, தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் ஜனவரி 23 அன்று திருச்சியில் நடைபெற இருக்கும் சனாதன சக்திகளை எதிர்க்கின்ற வகையில், வீழ்த்துகின்ற வகையில் நடைபெற இருக்கின்ற தேசம் காப்பு மாநாட்டிற்கு அனைவரும் பெருந்திரளாய் பங்கேற்க வேண்டும். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,